மூத்த அரசியல்வாதியும் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோருமான செங்கோட்டையன் இன்று ஒரு உறுதியான முடிவினை எடுத்திருக்கிறார். நீண்ட நாட்களாக, மாதங்களாக செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார்? அதிமுகவில் பிரளயத்தை உருவாக்குவாரா? நெருக்கடியை ஏற்படுத்துவாரா? எடப்பாடியார் தலைமைக்கு எதிராக ஒரு அணியை உருவாக்குவாரா என்ற கேள்விகள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் உறுதியாக தெரியும் அனைவருக்குமே, எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை தலைமையை அசைத்து பார்த்திடக்கூடிய நிலை எவருக்குமே கிடையாது. அது ஒவ்வொரு நிகழ்வின் போதும், ஒவ்வொரு பிரமுகர்களின் அசைவின் போதும் தெரிந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களால் எதுவுமே எடப்பாடி செய்ய முடியவில்லை. ஒவ்வொருவரும் ஏதேதோ செய்து பார்த்தார்கள், அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை எடப்பாடி தலைமையை. அதிமுக என்றால் அது எடப்பாடியார் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. அந்த நிலையை மாற்றிடக்கூடிய சக்தி அதிமுகவில் இருக்கின்ற எவருக்குமே கிடையாது. வெளியில் செல்லக்கூடிய எவராக இருந்தாலும் அவர்கள் 100-ல் ஒருவராக, 1000-ல் ஒருவராக இருப்பார்களே ஒழிய, அவர்கள் எடப்பாடியாருக்கு எதிரணியாக செயல்படுவதற்கு எந்த விதத்திலும் வாய்ப்பில்லை என்று காலம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில்தான் தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் இருந்தபோதே, எடப்பாடியார் முதல்வராக இருந்தபோதே அவருடைய தலைமை ஏற்றுக்கொள்ள முடியாத செங்கோட்டையன் அவர்கள் அவருக்கு எதிராகவே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தார். பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தகவல் என்னென்னா, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் தலைவர் என்பவர் ஒருவர் இருக்கின்ற போது அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். அதுதான் விதி. அந்த நிலைக்கு மீறி ஒருவர் செயல்படுகின்ற போது அவர் அந்த கட்சியை விட்டு வெளியேறலாம் என்ற நிலை இருக்கிறது. தலைமை அவரை வெளியேற்றலாம். ஆனால் ஒருவரை ஒரு கட்சியுடைய தலைமை வெளியேற்றுகிறது, அல்லது அவரே கட்சியை விட்டு வெளியேறுகிறார். அந்த நிலை வருகின்ற போது அவருக்கு பின்னால் 1000 லட்சமான தொண்டர்கள் திரண்டிருக்க வேண்டும். ஆனால் செங்கோட்டையன் அவருடைய நீண்டகால அரசியல் அனுபவம், பாதை போட்டு கொடுத்தவர், வழியமைத்து கொடுத்தவர், தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர் என்றெல்லாம் பல்வேறு விஷயங்கள் கூறப்பட்டாலும் சரி, அவருக்கு பின்னால் அவரை கட்சியிலிருந்து ஒதுக்கியதற்கு பிறகு பெரிய அசைவு என்பது எதுவுமே கிடையாது என்பதை ஒவ்வொருவரும் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பெரிய சலசலப்பை கிடையாது. பண்ருட்டி ராமச்சந்திரன் ஓபிஎஸ் பின்னால் போனார், விஜயகாந்த் பின்னால் போனார். ஆனால் அவர் ஒரு ஆலோசகராக மட்டும்தான் இருந்தார். அதே போல விஜய் பக்கம் இன்றைய தினம் செங்கோட்டையன் போயிருக்கிறார். செங்கோட்டையனின் நேற்றைய நிலை வரை பார்க்கின்ற போது ஒரு தகவல் தெளிவாக தெரிகிறது. ஒரு மக்கள் சக்தி என்பதோ தொண்டர் பலம் என்பதோ அவரிடம் கிடையாது என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. ஒரே ஒரு கேள்வியும் இப்பொழுது இருக்கிறது. செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் நின்றால் மீண்டும் வெற்றி பெறுவாரா என்ற கேள்வி கூட இருக்கிறது. எதற்காக இந்த முடிவினை எடுத்தார்? எதற்காக அதிமுகவை விட்டு வெளியேறினார்? ஒரு காலகட்டத்தில் முதல்வராக கூடிய வாய்ப்பே செங்கோட்டையனுக்கு இருந்தது. அந்த வாய்ப்பினை தவற விட்டவர் செங்கோட்டையன். அப்பொழுது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருந்தால் இன்றைய தினம் இவருக்கு இந்த நிலை வந்திருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. பொதுவாக அரசியலில் ஸ்திரத்தன்மை எவருக்கு இருக்கிறதோ, நம்பிக்கை எவருக்கு இருக்கிறதோ, எது வந்தாலும் பரவாயில்லை, எதிர்த்து நிற்க முடியும், வெற்றி பெற முடியும் என்ற துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் எவருக்கு இருக்கிறதோ, உதாரணத்திற்கு புரட்சி தலைவியை போல, எந்த நிலை வந்தாலும் பரவாயில்லை, எந்த தோல்வி வந்தாலும் பரவாயில்லை, அதை வெற்றி கொண்டு பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் புரட்சி தலைவிக்கு உண்டு. ஆனால் செங்கோட்டையன் தனக்கு கிடைத்த வாய்ப்பை அப்பொழுது சரியாக பயன்படுத்தாமல் போனார். அதற்கு காரணம் அன்றைய தினம் திமுக பலமாக இருந்தது. இந்த நிலையில் முதல்வராக பதவியேற்றால் திமுக தொடர விடுமா, கட்சியை கொண்டு செல்ல முடியுமா என்றெல்லாம் குழப்பம் ஏற்பட்ட காரணத்தினால்தான் அதை மறுத்தார் அப்பொழுது அவர். அந்த நிலையில் அதிமுகவை காப்பாற்றி 4.5 ஆண்டு காலம் கரையேற்றியவர் எடப்பாடி. அதை எவராலும் மறுக்க முடியாது. இத்தகைய ஒரு துணிச்சலான தலைமைதான் ஒரு கட்சிக்கு தேவை. அந்த துணிச்சல் என்பது செங்கோட்டையனிடம் இல்லை. இன்றைய தினம் கட்சியை விட்டு அவர் வெளியேற்றப்பட்ட நிலையிலும் ஒரு பிரளயம் எதுவுமே ஏற்பட்டு விடவில்லை. இதை நம்ம எல்லாம் கவனிக்கணும். ஒரு பிரளயம் ஏற்பட்டு விடவில்லை. அதிமுகவிற்கு எதிராக ஒரு பெரிய அசைவு கூட கிடையாது.
இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு கூட இருந்தது. செங்கோட்டையன் இரட்டை இலையை முடக்கி விடுவார், வழக்கு தொடுப்பார் என்றெல்லாம். அவர் அதிமுகவில் இருக்கின்ற வரையில் எதை வேண்டுமென்றாலும் செய்திருக்க முடியும். இப்பொழுது மாற்று முகாமுக்கு, மாற்று கட்சிக்கு தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்று சேர்ந்திருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன, பின்னணி என்ன, அதற்குரிய அரசியல் அலசல் எல்லாம் நமக்கு வேண்டாம். ஆனால் இன்றைய தினம் செங்கோட்டையனை விஜய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், மிகப்பெரிய பொறுப்பினை வழங்கியிருக்கிறார். இது விஜய்க்கு வேண்டுமென்றால் சாதகமாக இருக்கலாம் என சரியான அரசியல் ஆலோசகர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் கிடையாது. பழுத்த அரசியல்வாதிகள், தமிழக அரசியல் நிலவரத்தை புரிந்தவர்கள், வழிகாட்டக்கூடியவர்கள் என்பவர்கள் மிக குறைவானவர்கள். இந்த நிலையில் செங்கோட்டையன் விஜய் பக்கம் சென்றிருப்பது விஜய்க்கு வேண்டுமென்றால் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கலாம், அவர் ஒரு ஆலோசகராக இருக்கலாம். விஜயுடைய அரசியல் என்பது தனி, அது வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்பதெல்லாம் இரண்டாவது கட்டம். இப்பொழுது செங்கோட்டையுடைய நிலை தான் நம்ம பேசுறது. இந்த செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார், என்ன செய்திருக்க வேண்டும், ஏன் செய்யாமல் அங்கே போனார்? அப்போ அதிமுக என்பது அசைக்க முடியாத கோட்டை என்பது அனைவருமே உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். எடப்பாடியார் தலைமை தான் அதிமுக, அதிமுக தான் எடப்பாடி என்பது நிரூபணமாகி இருக்கிறது. இங்கிருந்து வெளியில் சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் அது எப்படி சொல்வது என்றால், சாதாரண ஒரு தூசாக, துரும்பாக, மரத்திலிருந்து விழுந்த இலையாக, உதிர்ந்த இலையாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறார் ஒழிய, ஒரு கிளையாகவோ அல்லது மரம் முறிந்து விழுந்தது போலவோ எந்த ஒரு நிலையும் அதிமுகவுக்கு ஏற்படவில்லை. இந்த நிலைப்பாடை செங்கோட்டையன் எடுத்தது என்பது அவருடைய சுய விருப்பம். ஆனால் இதனால் அதிமுகவிற்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படாது என்பது வெளிப்படையான உண்மை. இந்த நேரத்தில் விஜய் செங்கோட்டையினால் விஜய்க்கு ஆதாயம் கிடைக்கலாம். தாவேகாவிற்கு ஒரு நல்ல அரசியல் ஆலோசகர் கிடைத்திருக்கிறார். அதற்காக இந்த இடத்திலாவது அவர் சரியாக தன்னுடைய பணியை தொடர வேண்டும். என்னன்னா, இருக்கிற இடத்துக்கு எப்பயும் விசுவாசமாக இருக்கணும். அவர் கடந்த சில ஆண்டுகளாகவே அதிமுகவிடம் விசுவாசமாக இல்லை, தலைமைக்கு விசுவாசமாக இல்லை. கட்சியை வழிநடத்தி செல்லக்கூடிய பொறுப்பு அவருக்கும் இருந்தது. அந்த பொறுப்பை தட்டி கழித்து எடப்பாடியாருடைய தலைமை ஏற்க முடியாமல் புகைந்து கொண்டிருந்தாரே ஒழிய, அவரால் எந்த விதமான சின்ன அசைவினை கூட இந்த நிமிடம் வரை ஏற்படுத்த முடியவில்லை, இனி ஏற்படுத்த முடியாது என்பது நிரூபணமாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் செங்கோட்டையனுடைய அரசியல் ஒரு சிறிய வட்டத்திற்குள் சென்று முடங்கி இருக்கிறது என்பதுதான் நம்முடைய பார்வை.